எடுத்துக்காட்டு 2.50 50 0.666ன்னு போயிட்டே இருக்குது. விகிதமுறு வடிவம் கேட்டிருக்காங்க. ஸோ 0.666 நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? ஏன்னா டாட் டாட் வச்சு போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்பா, அடுத்தடுத்து 666ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி இந்த கூடுதலை இது வந்து கூடுதலாக மாற்றுறோம், ப்ளஸில் மாற்ற போகிறோம். அதே சமயத்தில் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய கூடுதல் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். 0.6 + 0.06 + 0.006. அப்போ அடுத்த உறுப்பு என்னப்பா இருக்கும்? 0.0006. அதுக்கு அடுத்த உறுப்பு 0.40 6 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த எண்கள் என்னது? ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அமைக்கிறது. ஏயின் மதிப்பு இருக்குது. ஆர் இரண்டாம் உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. மேலைங்களையும் 10ஆல் பெருக்கிறப்ப என்ன கிடைக்கிது? அடித்து கொடுக்குறோம். 0.1ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த இதை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்போ ஆரின் மதிப்பு 0.1. ஆர் எப்படிப்பா இருக்குது? 1 விட சிறிய எண்ணாக இருக்குது. ஸோ முடிவில்லாமல் போயிட்டுருக்கனால நம்ம அதை அந்த முடிவிலாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, a/1 - r அதில் போடுறோம். அப்போ திரும்ப ரெண்டு ஒரு தசம எண் இருக்குது. மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கிறோம். 6/9ன்னு கிடைக்கிது. 2/3. அப்போ இந்த எண்ணோட தசம வடிவம், அதாவது இந்த தசம எண்ணோட முடிவுறாமல் போய்கிட்டு இருக்கிற இந்த தசம எண், சுழல் தசம எண் அப்படின்னு நம்ம 9ஆம் வகுப்பில் பார்த்துருப்போம். 0.6 பார் அப்படின்னு. அந்த இதை எப்படி நம்ம விகிதமுறு எண்ணை மாற்றிட்டோம்? 2/3 அப்படின்னு மாற்றிருக்கோம். இதுதான் இந்த எண்ணோட விகிதமுறு வடிவம்.